காதல் அப்படின்னு என்னன்னா என்னோடது, எனக்கு மட்டும்தான் சொந்தம், பொசசிவ்னஸ், இது காதல். புரிஞ்சுக்குங்க. அன்பு வேற, பாசம் வேற, காதல் வேற. ஒருத்தர் உங்க மேல அன்பா இருப்பாரு, நீங்க காதல்னு புரிஞ்சுக்குவீங்க. அப்ப நீங்க எப்படி பண்ணுங்க, அப்ப நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க, நான் காதல் நினைச்சுக்கிட்டேம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைம்பாங்க. அன்பு செலுத்தியிருப்பாங்க, நம்ம காதல் தப்பா புரிஞ்சிருக்கோம். சில நேரங்கள்ல காதலிச்சிருப்பாங்க, நம்ம அன்புன்னு புரிஞ்சிருக்கோம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியணும். பாசம். ஒரு வீட்டுல மருமக இருப்பாங்க, நல்லா கவனிங்க, பாசத்துக்கு தான். ஒரு மாமியாரு மருமக கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவாங்க, மக கிட்ட வேற மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அதுதான் பாசம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், உடனே அதுக்காக கவலைப்படக்கூடாது. என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு தானே நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாதுங்க. அவங்க உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க, பொண்ணு மேல பாசம் வச்சிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் என்னைக்குமே இருக்குங்கிறாங்க. உங்களை கொடுமைப்படுத்தினா அப்படி சொல்ல, உங்களுக்கு அன்பை கொடுக்குறாங்க, டிஃபரன்ஸ் பாக்குறீங்க. உங்க மகளுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றீங்க. சில பேர் அது வருத்தப்படுவாங்க, அது ஒரு பெரிய தப்பா நினைச்சிட்டு அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுக்கிங்க, அது பாசம். பாசம் வேற, அன்பு வேற, காதல் வேற. அன்பு மாறாதது, அன்பு மாறாதது. பாசம் மாற்ற முடியாதது, காதல் மாறுவது இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்புறம் டைவர்ஸ் பண்றாங்க. அன்னைக்கு காதல் போய் காதலிச்சங்க, இன்னைக்கு சரி வரலைங்க டைவர்ஸ் பண்றாங்களா இல்லைங்களா? காதல்ங்கிறது மாறுங்க, ஆனா அன்பு மாறாது. அன்பு தான் எல்லாங்க.